4 வாசிங்க. சங்கீதம் 127. ஆண்டவரோட ஆசீர்வாதம் பசங்க. நீங்களா யாரு? ஆசீர்வாதமான பசங்க. ஹல்லேலூயா. ஓகே, எல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ ஆசீர்வாதமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நீங்க நல்ல பிள்ளைங்க தானே? ஆமாவா இல்லையா? சொல்லலைன்னா அப்ப இல்லைன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? அப்போ நீங்க ஆசீர்வாதம். ஏசப்பா உங்களை ஒரு 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 கேரக்டரோட படிச்சிருக்காரு. ஓகேவா? அவரு திட்டத்தின்படி தான் ஏசப்பா உங்களை படிச்சிருக்காரு. ஒரு பசங்களும் ஏசப்புக்கு அவ்வளோ பிடிக்குமா? எவ்வளோ நிறைய பிடிக்கும். ஓகேவா? நம்ம அவர் அவர்கிட்ட என்ன கேட்டாலும் முதல்ல உங்களுக்கு தான் குத்துருவார வேதம் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? நீங்க பதில் சொன்னாதான் நான் பேச முடியாது. எனக்கு குத்துருக்கு 10 நிமிஷம். நீங்க கவனிங்கன்னா நான் எப்படி பேசுறது? நீங்க தான் முதல் இடமா ஏசப்பாக்கு. யாருக்கு? ஏசப்பாக்கு முதல் இடம் யாரு? பசங்க தான். நீங்க ஏசப்பாவோட கண்ணை மூடி ஜெபம் பண்ணும்போது இன்னும் கேட்டாலும் ஏசப்பா என்ன பண்ணுவாரு? உனக்கு கொடுத்துருவாரு. அந்த வேத வசனம் பார்க்கலாமா? மத்திய 19:14. ஏசப்பா சொல்றாங்க, இப்போ பாசைய உங்களுக்கு இடம் கொடுத்துட்டாங்க இங்க வரதுக்கு. நீங்க என்ன பண்ணணும்? இன்னும் நிறைய பசங்களை கூட்டிட்டு வாங்க. ஹல்லேலூயா. அது வாசிங்க சார். யாருக்கு பரலோக ராஜ்யம்? யாருக்கு? சின்ன பிள்ளைங்களுக்கு. உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இடமா. அப்போ என்ன அர்த்தம்னா, நீ என்ன ஏசப்பா கிட்ட கண்ணை மூடி ஜெபம் பண்ணி கேட்கும் போது உனக்கு உடனே ஏசப்பா என்ன பண்ணுவாரு? கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஆனா நீங்க ஜெபம் பண்ணுமே. நீங்க டிவி பார்க்கறதுக்கும் ஜாலியா சுத்துறதுக்கும் வாங்கி சாப்பிடுறதுக்கு என்ன அர்த்தம்? சண்டை போடுறதுக்கும் மூஞ்ச பாரு ஒரே குத்தாது அப்படின்னு. எத்தனை பேர் குத்துறீங்க உங்க ஃப்ரெண்ட? எப்போ பார்த்தாலும் நோண்டிக்கினே இருக்க அப்படின்னு சொல்றீங்களா? இல்லையா? அம்மாவும் இல்லையா? அப்படி இருந்தா எப்படி நீ கேட்பீங்க? எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? உங்க அம்மாவுக்கு ஜெபம் பண்ணும், உங்க அண்ணனுக்கு ஜெபம் பண்ணும், உங்க அப்பாவுக்கு ஜெபம் பண்ணும். நீங்க தானே முட்டிகால் போட்டு ஏசப்பா எங்க அம்மாவுக்கு நல்லா, அப்பாவுக்கு நல்லா வேலை கொடுங்க, எங்க அம்மாவுக்கு நல்லா ஆரோக்கியத்தை கொடுங்க, எங்க அண்ணனுக்கு நல்லா படிப்பை கொடுங்க. கேட்கணுமா இல்லையா? நீங்க கேட்டீங்கன்னா தான் ஏசப்பா கொடுப்பாரு. நான் சின்ன பிள்ளை தானே, நான் எப்படி? நீ கேட்டாதான் சீக்கிரமா கொடுப்பாரு. நாங்களா கேட்டா லேட்டா கொடுப்பாரு. ஹல்லேலூயா. நீங்க கேட்கும்போது சீக்கிரமாக, நாங்க கேட்டா லேட்டா கொடுக்குறாரு. ஸோ உங்களுக்கு தான் மெயினான முதல்ல தேவ ராஜ்யமே உங்களுக்காக தயாரா இருக்கு. அதனால தான் இந்த பிபிஎஸ் நடத்துறாங்க, அதனால தான் சண்டே ஸ்கூல் எடுக்கிறாங்க. ஏன்னா நீங்க ஏசப்பா உங்களுக்காக என்ன வச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஏசப்பா என்ன கொடுக்க போறாரு ரெடியா தெரிஞ்சுக்கணும் தானே நீங்க அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்காக தான் பாஸ்டர் ஐயா, டீச்சர் அம்மா எல்லாம் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணு, ஏசப்பா உனக்கு ரொம்ப நேசிக்கிறாங்க. என்னமா டிஸ்கஷன் பின்னாடி? அங்க பின்னாடி ஏதோ பேசுறீங்க. ஆண்டவருக்கு முதல்ல இடம். நீங்க ஏசப்பா என்ன பண்ணணும்? கேட்கணும். ஓகே. சோ நம்ம எபேசியர் 6